ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தப தாபிஈன்கள், இன்று வரைக்கும் இந்த மார்க்கத்தை உயிரை விடவும் மேலாக நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹினுடைய ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை மாத்திரம் தக்வா செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவற்றையெல்லாம் ஏவி இருக்கிறார்களோ அவற்றை முடியுமான வரைக்கும் எடுத்து வாழ வேண்டும் என்றும் இவற்றையெல்லாம் தடை செய்திருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி வாழ வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கும் இந்த அருமையான தினத்தில் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் புனிதமிகு ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 ஆரம்பித்திருக்கிறோம். உண்மையில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட மாபெரும் கருணை அன்பின் காரணமாகத்தான் இந்த ரமலானுடைய நோன்பின் கடைசி 10 அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய முதல் 20 நாட்களை கழித்ததை விட ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திலே ரமலானுடைய கடைசி 10 அவர்கள் கழித்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஹலல் அஷ்ருல் அவாஹிர், கடைசி 10 நுழைந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅய்கல அஹ்லஹு, அவர்களுடைய குடும்பத்தார்களை எழுப்பி விடுவார்கள். இரவு வணக்கத்துக்காக அவர்களை எழுப்பிவிட்டு அவர்களும் தொழுகையிலே ஈடுபடுவார்கள். தன்னுடைய கீழாடையை இறுக கட்டிக்கொள்வார்கள். தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொள்வதில் இருந்தெல்லாம் விலகிக் கொள்வார்கள். இப்படியான ஒரு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் இந்த கடைசி 10 நாங்கள் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களை நபி அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான இரவை, ஒரு பாக்கியம் பொருந்திய அருள் பொருந்திய அந்த இரவை அல்லாஹு தஆலா எங்களுக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாரொருவர் லைலத்துல் கத்ர் இரவில்
ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ, உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் இதற்கு முன்னால் செய்த அவருடைய பாவங்களை, சிறிய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த கடைசி 10 லைலத்துல் கத்ரினுடைய லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. ஏனைய இரவுகளில் நாங்கள் நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதை விட லைலத்துல் கத்ரினுடைய இரவில் ஒரு நன்மையை செய்து அந்த நன்மை அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்டு விட்டது என்றால் அது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நன்மைக்குரிய, 1000 மாதங்கள் நாங்கள் நன்மை செய்த ஒரு பாக்கியம் அந்த இரவிலே நன்மை செய்கிற போது எங்களுக்கு கிடைக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இரவை நாங்கள் முடியுமான வரைக்கும் பயன்படுத்த வேண்டும். இந்த இரவை எங்களுடைய வாழ்க்கையில் சில காலப்பகுதிகள் வரும். அந்த காலப்பகுதிகளிலே எங்களுடைய வியாபாரத்தை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு காலப்பகுதியாக அந்த காலப்பகுதி இருக்கும். இன்னும் சில காலம் எங்களுடைய சொத்துக்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இப்படி பருவ காலங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாறி மாறி வந்து போகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், அல்லாஹுதான் உங்களுக்கு மத்தியில், மனிதர்களுக்கு மத்தியில் காலச்சக்கரத்தை மாறி மாறி வரச் செய்கிறான். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடைசி 10 வீதிகளில், தெருக்களில், கடை ஓரங்களில் எங்களுடைய பொழுதுகளை கழிக்காது பள்ளிவாசல்களோடு மிக நெருக்கமாக இருந்து கொண்டு, எங்களுடைய வீட்டில் தனிமையிலே எங்களுடைய அறைகளிலே யாரும் பார்க்காத அமைப்பிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வோடு உரையாடுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த கடைசி 10 நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த கடைசி 10 நாங்கள் பயன்படுத்தி அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். தௌபா என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படையாகும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதர்களை பலவீனமாக நான் படைத்திருக்கிறேன் அல்லாஹு தஆலா சொல்கிறான். மனிதர்கள் அவசரக்காரர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதர்கள் தவறு செய்பவர்களாகவும் மறந்து போகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இவ்வாறு தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைக்கப்பட்ட மனிதன் நிறைய பாவங்களை அவ்வப்போது செய்து கொடுக்கிறான். நிறைய பாவங்களை செய்கிறான். பாவம் செய்கிறான், அல்லாஹ்விடத்திலே வந்து தௌபா செய்கிறான். மறுபடியும் பாவம் செய்கிறான், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறான். இது ஒரு மனிதனுடைய பலவீனம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஹதீஸிலும் அல்லாஹ்வினுடைய தௌபா ஒரு விடுத்தம் தான். ஒருத்தர் ஒரு தரம் தௌபா செய்தால் அதோடு அவர் தௌபா செய்ய முடியாது, அவருடைய தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு விட்டது என்று சொல்லி இருந்தால், நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருந்தால் எங்களுடைய நிலை மிகவும் ஆபத்தானது. ஆனால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அன்புள்ள சகோதரர்களே, அவன் இரக்கமுள்ளவன், அவன் கருணையாளன். எந்த ஒரு அடியாரும் நரகத்தில் நுழைந்து விடக் கூடாது என்பதில் அவன் மிக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், விசுவாசிகளே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள். தௌபத்தன் நசூஹா, எப்படி நீங்க தௌபா செய்யுங்கள் என்றால், தௌபத்தன் நசூஹா, அழகான முறையிலே கலப்பற்ற தௌபாவை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, தௌபா என்பது என்ன? தௌபாவினுடைய அர்த்தத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய தௌபாவினுடைய விளைவுகளை நாங்கள் பார்க்கலாம். தௌபா என்பது அறிஞர்கள் சொல்கிறார்கள், அர்ருஜூ அனில் மஅசியா இல தாஆ, ஒரு மனிதன் அவனுக்கும் அவனுடைய ரப்புக்கும் இடையிலே இருக்கின்ற பாவம் என்றால் அர்ருஜூ அனில் மஅசியா, அந்த பாவத்திலிருந்து அவன் மீண்டு வருவது. தௌபா என்பது ஒரு அடியான் பாவம் செய்து விட்டான், அந்த பாவத்தை நினைத்து அவன் கவலைப்பட்டு இதன் பிறகு அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது என்று வருந்துவதாகும். வருந்தி
அந்த பாவத்தில் இருந்து அவன் மீண்டு வருவதாகும். பாவத்தை செஞ்சு செஞ்சு தௌபா செய்வது தௌபா கிடையாது. பாவத்திலிருந்து அவன் மீண்டு வர வேண்டும். மீண்டு வந்ததன் பின்னால் இலத்தா, அவன் அல்லாஹுக்கு வழிபடுவதன் பால் அவனுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். ஒருவன் அவனுடைய வாழ்க்கையிலே செய்கிற பாவத்தை எண்ணி அவன் வருந்தி அவன் கவலைப்பட்டு, இந்த பாவம் என்னை அழித்துவிடும், இந்த பாவம் என்னுடைய கபருடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும், இந்த பாவம் என்னுடைய சக்கராத்தை ஆபத்தானதாக மாற்றிவிடும், இந்த பாவம் என்னை நரகத்திலே தள்ளிவிடும் என்றெல்லாம் அவனுக்குள்ளே நினைத்து கவலைப்பட்டு கைசேதப்பட்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி தௌபா செய்கிறான். மீண்டும் அந்த பாவத்துக்கு அவன் போக மாட்டான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஒரு அடியான் பாவம் செய்கிறான். பாவம் செய்துவிட்டு ஃபமன் தாப பஅத ظுல்மிஹி, அவனுடைய அநியாயத்துக்கு பிறகு அவன் அல்லாஹ்விடத்திலே வந்து தௌபா செய்கிறான். வ அஸ்லஹ, தௌபா செய்துவிட்டு உடனடியாக தௌபா செஞ்சுட்டு அந்த பாவத்தை அவன் செய்ய மாட்டான். வ அஸ்லஹ, அவன் தொடர்ச்சியாக சாலிஹான அமல்களை செய்வான். ஃபஇன்னல்லாஹ யதூபு அலைஹ், அல்லாஹ் அப்படி தௌபா செய்கிற மனிதனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அழைக்கிறான், என்னுடைய அடியார்களே, விசுவாசிகளே, தூபு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு வாருங்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அநியாயத்திலிருந்து விடுபட்டு, நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாவத்திலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் நெருங்கி வாருங்கள். உங்களுடைய தௌபா எப்படி இருக்க வேண்டும்? தௌபத்தன் நசூஹா, உங்களுடைய தௌபா இஹ்லாஸ் இல்லாத தௌபாவாக இருக்கக்கூடாது. இந்த பாவத்தை செய்கிறேன், செய்துவிட்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான், திருப்பியும் அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அந்த பாவத்தை செய்யலாம், இந்த மனநிலையோட தௌபா செய்யக்கூடாது. இதுக்கு பிறகு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இதுக்கு பிறகு இந்த பாவத்தின் பக்கம் நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்ற எண்ணத்தோடு அவர் தௌபா செய்ய வேண்டும். ஆனால் மீண்டும் அவர் பாவம் அதே பாவத்தை செய்து விட்டாலும் அல்லாஹு தஆலாவிடத்தில் அவர் மீண்டும் தௌபா செய்கிற போது அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஒரு அடியான் தௌபா செய்கிற போது அவருடைய மனசுல மீண்டும் அந்த பாவத்தை நான் செஞ்சால் தௌபா செய்யலாம் என்ற மனநிலை வரக்கூடாது. அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், தூபு இலல்லாஹி, நீங்க அல்லாஹ்விடத்திலே மீண்டு வாருங்கள், அல்லாஹ்ட்ட நெருங்கி வாங்க. அல்லாஹ்ட்ட நீங்க நெருங்கி வந்துட்டால் அந்த பாவத்தை செய்வதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு வராது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த தௌபாவை செய்யறதுனால ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பலன் என்ன தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யுகஃபிரு அன்கும் ஸய்யாத்திக்கும், நீங்க இவ்வளவு நாளும் செஞ்சு கொண்டிருந்த பாவங்கள், நீங்க அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறீர்கள். ஒரு 50 வயசு, ஒரு 60 வயசு, 40 வருஷமா உங்களோட வாழ்க்கையில நீங்க பெரிய பாவம் ஒன்று செஞ்சிருக்கீங்க. வட்டியில இருந்திருக்கிறீங்க, மது போதையில இருந்திருக்கிறீங்க, விபச்சாரத்தில் இருந்திருக்கிறீங்க, நிறைய பாவங்களை 40 வருஷமா நீங்க செஞ்சிருக்கிறீங்க. 40 வருடங்களின் பின்னால் அந்த பாவத்தை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க. உங்களை அறியாமலே உங்களோட கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன. ஏன் இந்த பாவத்தை நான் செய்தேன் என்று நினைக்கிறீர்கள். அல்லாஹ்விடத்திலே போய் தனிமையிலே சின்சியராக மன்றாடுகிறீர்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அன்யுகஃபிர அன்கும் ஸய்யாத்திக்கும், நீங்க அந்த 40 வருஷமா செய்து கொண்டிருந்த உங்களுடைய அந்த பாவத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளாக மாற்றுகிறான். தொழுகையே உங்களோட வாழ்க்கையில் இல்லை, மரண தருவாய்க்கு வந்துட்டீங்க, மலக்குல் மௌத்தை நீங்க பார்க்கல, கர்கர் என்ற அந்த சத்தம் உங்களோட தொண்டை குழுக்களை கேட்கல, ஆனால் மரணத்துக்கு மிக நெருக்கமா இருக்கிறீங்க, உங்களால் எழுப்பி தொழ முடியாது. யாராவது ஒருவர் மூலமாக இஸ்லாத்தை பற்றிய ஹிதாயத் உங்களுக்கு கிடைக்கிறது அல்லாஹ்வினுடைய உதவியினால். அந்த நேரத்தில் நீங்க கலிமா சொல்லி அல்லது தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மீண்டாலும் இவ்வளவு காலம் உங்களோட வாழ்க்கையில நீங்க செஞ்ச உங்களுடைய பாவங்களை, அது என்ன பெரிய பாவமாக இருக்கட்டும்,
இந்த வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் சுஜூது செஞ்சில்ல, இந்த வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் சுஜூது செஞ்சில்ல, பள்ளி பக்கம் நான் போயும் இல்லை, என்கிட்ட நிறைய பொருளாதாரம் இருக்கு, நான் ஜக்காத் ஒரு நாளும் கொடுத்தில்ல. அப்படியான ஒரு நிலையில இருந்தாலும் ஒருவர் தௌபா செய்கிற போது யுகஃபிர் அன்கும் செய்யாத்திக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளாக மாற்றுகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏனென்றால் சகோதரர்களே, அந்த தௌபா தௌபத்தன் நசூஹா, அது ஒரு தூய்மையான தௌபா, அது ஒரு தூய்மையான தௌபா. ஒரு இறை விசுவாசி அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், தக்வா உள்ள மனிதனுடைய பண்பு என்னவென்றால் وَإِذَا فَعَلُوا فَاحِشَةً أَوْ ظَلَمُوا أَنفُسَهُمْ, தக்வா உள்ள ஒரு மனிதன் மானக்கேடான ஒரு பாவத்தை செய்து விட்டால், மானக்கேடான பாவம் என்பது பெரிய பாவங்கள், அந்த பாவங்களை அவர் செய்து விட்டால் அல்லது தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டால் فَاسْتَغْفَرُوا لِذُنُوبِهِمْ, அவருடைய பாவத்துக்காக அவர் கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார். ஒரு பாவம் அவரை தீண்டிவிட்டால், ஷைத்தான் மூலமாக ஒரு பாவம் அவரை தீண்டிவிட்டால் அவர் ஃபீல் பண்ணுகிறார், நான் பாவம் செய்கிறேன், எனக்கு நன்மையில நாட்டம் இல்லாம இருக்குது, எனக்கு தொழுறத்துல விருப்பம் இல்லாம இருக்கு, எனக்கு டைமு தொழுறது ஒரு அலர்ஜியா இருக்கு, எனக்கு பொருளாதாரத்தை செலவழிக்கிறது கஷ்டமா இருக்கு, அல்லாஹ் பத்தி சொல்லப்பட்டால் எனக்கு பயம் இல்லாம இருக்கு, நான் செய்கிற பாவத்தை நினைச்சு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம இருக்கு, தொடர்ச்சியாக பாவம் செய்கிற போது கூட இந்த மனதில எந்த ஒரு சங்கடமும் எனக்கு வரல என்று ஒரு மனிதன் உணர்ந்தால், இந்த ரமலானுடைய கடைசி 10 அவன் நல்ல முறையிலே பயன்படுத்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், தக்வா உள்ள ஒரு மனிதனுக்கு ஷைத்தான் மூலமாக ஒரு பாவம் தீண்டப்பட்டு விட்டால் உடனடியாக அவன் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து விடுவான், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வான். அதுக்கு பிறகு அவன் யாரையும் பார்க்க மாட்டான், நான் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுமா, அவன் மன்னிப்பு கேட்பதற்கும் தயங்க மாட்டான். உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌபா என்றால் என்ன, தௌபா என்பது நாங்க செய்யற தௌபாவும் இஸ்லாம் சொல்கின்ற தௌபாவும் ஒத்து போகிறதா என்பதை பார்ப்பதற்கான ஒரு நல்ல 2 வரலாற்று சம்பவங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே எங்களுக்கு இருப்பதை பார்க்கிறோம். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விபச்சாரத்தை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவைக்கு வந்து என்ன சொல்கிறார்கள், அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகம் என்ன சகோதரர்களே, அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகம் தஹீர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறார்கள். இந்த கல்வை சுத்தப்படுத்துங்கள், சுத்தமில்லாத கல்வோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 அல்லது 100 விடுத்தங்கள் அவர்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தினார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தரம் அவங்களோட கல்வை சுத்தப்படுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி என்றால் நாங்க சொல்ல முடியாது நான் சுத்தமானவன். நீங்க இப்படி ஒரு தவறு செய்யறீங்க, உங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு பாவம் இருக்கு, திருத்திக் கொள்ளுங்க என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. இல்ல நான் அப்படி செய்யறேன் என்று நியாயப்படுத்துறோம், எங்கட தவறை யாரும் பேசப்படாது என்று நினைக்கிறோம், எங்கட தவற சொல்றத விரும்புறோம், இல்ல இன்னொருத்தர தவற பேசுறதுல ஆசைப்படுறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை ஒரு நாளைக்கு 100 தரம் சுத்தப்படுத்தினார்கள். எப்படி 100 தரம் அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியுமான வரைக்கும்
மாயத்தை திருப்பி அனுப்புவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அவருடைய மனம் விடலை. இதான் தௌபா. தௌபா என்பது பாவத்தை செஞ்சுட்டு சும்மா சிம்பிளா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்று சொல்லிட்டு எங்கட முகத்துல எங்கட கல்வில எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை, எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, எந்த ஒரு சங்கடமும் இல்லை, திருப்பியும் அந்த பாவ சூழலை தேடி போறது. இப்படியான நிலை எங்களுக்கு வரக்கூடாது என்பதை குர்ஆன் சொல்கிறது. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சபையில் இருக்கிற அவர்களுடைய நண்பர்களை பார்க்கவில்லை. அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருந்திருப்பார்கள், சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள், எல்லோருமே அந்த சபையில இருக்கிறார்கள். நாம் போய் இந்த பாவத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இப்படி பகிரங்கமாக சொன்னால் இந்த மானம், இந்த பிரஸ்டீஜ், என்னுடைய தன்மானம், என்னுடைய கௌரவம் என்ன ஆகும் என்று அவர்கள் யோசிப்பதற்கு அவர்களுக்கு தடையாக இருந்த ஒரே ஒரு விஷயம், இந்த பாவத்தோட நாம் மௌத்தாகிடக்கூடாது. சகோதரர்களே, இந்த மனநிலை எங்கள்கிட்ட வர வேண்டும். இந்த பாவத்தோட நான் மௌத்தாகிடப்படாது, இந்த வட்டியோட நான் மௌத்தாகிடப்படாது, இந்த ஹராத்தோட நான் மௌத்தாகிடப்படாது, தொழுகையில் அலட்சியமாக இருக்கிற நிலையில் நான் மௌத்தாகிவிடக் கூடாது. கடந்த காலங்களில் நிறைய சந்தர்ப்பங்களிலே பாவம் செய்திருக்கிறேன், நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன். அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கின்ற அந்த தருவாயில் என்னுடைய ரூஹை கைப்பற்றி இருந்தால், நான் பாவம் செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இந்த ரூஹை கைப்பற்றியிருந்தால், நான் தனிமையில பாவம் செய்கிற போது இந்த ரூஹ் அல்லாஹ் கைப்பற்றியிருந்தால், அல்லாஹு தஆலா இந்த கடைசி 10 அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கின்றான் என்றால் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துவான். யார் என்றால் ஒரு நல்ல புத்திசாலி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன், ஒரு தக்வா உள்ள ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த பாவத்தை நினைத்து அவன் கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே அவன் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதனால் தான் கஃபூர் என்று 72 தரம் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தன்னை அல்லாஹ் மன்னிப்பவன் என்று 72 விடுத்தங்கள் குர்ஆனிலே சொல்கிறான். நான் கஃபூர் என்று சொல்கிறான். ஒரு பாவத்தை செய்யாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உதாரணமாக, மூமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், மூமினான ஆண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு மஹ்ரமியத் தொடர்பான சட்டங்களை அல்லாஹு தாலா சொல்லிக் கொண்டு வருகிறான். கடைசியில் அல்லாஹு தாலா மன்னிப்பவர் என்று சொல்லுவான். இப்படி சில பாவங்களை நீங்க செய்யாதீங்கன்னு அல்லாஹு தாலா சொல்லுவான். கடைசியிலே அல்லாஹு தாலா சொல்லுவான், இல்லாமா கது சலஃப், இதுக்கு முந்தி நீங்க அந்த பாவத்தை செய்திருந்தால் அதுல உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது, அதுல தவறு கிடையாது என்று அல்லாஹு தாலா சொல்லுவான். இவ்வளவு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹை பற்றி நாங்கள் விளங்கப்படுத்துகிற போது, அல்லாஹை பற்றி நாங்கள் சொல்லுகிற போது, அல்லாஹ் கடுமையானவன், அவன் விகாரமானவன், அவன் தண்டிப்பவன், அவன் மன்னிக்க மாட்டான் என்றெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹை பற்றி நாங்கள் கற்றுக் கொடுக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே அவனை பற்றி என்ன சொல்கிறான் என்றால், நபியே, என்னுடைய அடியார்களுக்கு என்னை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நபி இபாதி அனல் கஃபூர் ரஹீம், நான் கஃபூராகவும் என்னுடைய அடியார்களுக்கு என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள் என்றால், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், இவ்வளவு பாவம் செஞ்சிட்டாயே உனக்கெல்லாம் இங்க மன்னிப்பு என்று சொல்லாமல் அந்த அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அனல் கஃபூர் ரஹீம், நான் மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நிறைய பாவங்களை செய்திருப்போம், தனிமையில கூட்டாக. இந்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி தௌபா செய்வதற்கான ஒரு நல்ல பருவ காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விடக்கூடாது. பாருங்க, கடந்த ரமலானுக்கு முன்னால நிறைய பேர் மௌத்தா போயிட்டாங்க. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அவர்களுக்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா இந்த ரமலானை கொடுக்கவில்லை. இந்த ரமலானில் அவர்கள் நுழைந்து தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. சில நேரம் கடந்த ரமலான்ல அவங்க நினைச்சிருப்பாங்க, வார ரமலான்ல நான் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல மிஸ் பண்ணிட்டேன், வார ரமலான்ல நான் அப்படி அல்லாஹ்வை நெருங்கிறது, வணக்கத்தில் ஈடுபடுறது என்றெல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்க மாட்டான். எனவே
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பவன், கிருபையாளன், அவன் இரக்கமுள்ளவன், அவன் கடுமையாக அதிகம் மன்னிக்கக்கூடியவன். கஃபார் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 7 விடுத்தங்கள் சொல்கிறான். தவ்வாப், ரஹீம், அல்லாஹ் தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், இரக்கமுள்ளவன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 5 விடுத்தங்கள் சொல்கிறான். எனவே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா யக்ஃபிரு லிமன் யஷாஉ வ யுஅذிபு மன் யஷாஉ. அல்லாஹ் நாடியவர்களை மன்னிப்பான், அவன் நாடியவர்கள் தண்டிப்பான் என்று சொல்றான். சொல்லிட்டு கடைசி என்ன சொல்லணும்? அவன் தண்டிப்பவன், மன்னிப்பவன். ஆனால் அல்லாஹ் அந்த ரெண்டையும் சொல்லல. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நான் நாடினாக்களை தண்டிப்பேன், நாடினாக்களை மன்னிப்பேன், ஆனா நான் இரக்கமுள்ளவன், மன்னிப்பவன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்க தௌபா செய்யற நேரம் நாங்க அல்லாஹ்ட்ட சின்சியரா, உண்மையாக, தௌபத்தன் நசூஹாவாக அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய கைகளை ஏந்துகிற போது அல்லாஹ் எங்களுக்கு பதிலளிப்பதற்கு வெட்கப்படுகிறான். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி தௌபா செய்கிற போது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதிகம் சந்தோஷப்படுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற சஹீஹான ஹதீஸ்களிலே வந்துள்ளது. நாங்க தௌபா செய்யற நேரம் அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ் எங்களை குர்ஆனில் அழைச்சிட்டே இருக்கிறான், என்னுடைய அடியார்களே, விசுவாசிகளே, நீங்க தௌபா செய்யுங்க. நீங்க தௌபா செஞ்சால் உங்களோட மன்னிக்கிறதோடு நான் நிப்பாற்றல, நான் என்ன செய்வேன்? உங்களோட பாவங்களையும் நன்மைகளாக உங்களுக்கு மாத்துவேன் என்றெல்லாம் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே இந்த வசனங்களை சரியாக உள்வாங்கி அல்லாஹ்வினுடைய அழைப்பை எங்களுடைய தொண்டை குழிக்குள் எங்களுடைய ரூஹ் வந்து சேருவதற்கு முன்னால் புரிந்து கொண்டு, அதுக்கு பின்னால இயலாது, அதுக்கு பின்னால முடியாது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத். பாவங்களை செஞ்சு கொண்டிருக்காங்களே அவங்களுக்கு தௌபா கிடையாது. ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத். மௌத் யாருக்கு சம்பவித்து விட்டதோ, அல்லது மௌத் யாருக்கு சம்பவிக்க போகிறதோ, மௌத்தாக போறோம்னு அவருக்கு விளங்கிச்சு, மலக்குல் மௌத்தை பார்த்துட்டார். கர்கர் என்ற சத்தம் அவரை தொண்டை குழிக்குள்ள வந்துச்சு. அதுக்கு பின்னால அவர் செய்கிற தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஃபிர்அவுனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. ஃபிர்அவுன் கடைசி வரைக்கும் அல்லாஹ்வினுடைய அச்சாட்சியை பார்த்த ஒருவன். மூசா நபியை துரத்தி கொண்டு வருகிற போது கூட கடலுக்கு முன்னால் நின்று கொண்டு கடல் பிளக்கின்ற அந்த அதிசயத்தை பார்த்து கூட ஃபிர்அவுனால திருந்த இயலாம போயிட்டு, கடைசியாக அவனுடைய தொண்டை குழிக்குள் அவனுடைய ரூஹ் வந்து சேர்ந்ததும் மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னான். ஆனால் அல்லாஹு தஆலா கபூல் செய்யவில்லை. எனவே இந்த ஃபிர்அவுனிய சிந்தனை உள்ள ஃபிர்அவுனுடைய தௌபாவை செய்கின்ற ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு வந்துவிடக் கூடாது. இல்லாமல் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வானாக. இந்த கடைசி 10 சரியாக பயன்படுத்தி, வணக்கத்துக்காக பயன்படுத்தி, தெருக்களிலே, கடை தெருக்களிலும் வீதிகளிலும் எங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவு செய்வதிலிருந்து தூரமாகி, சில நேரம் அல்லாஹ்வுடைய சோதனை கடைசி 10 எங்களுக்கு பிசினஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்க மௌத்தாகிற வரைக்கும் கடைசி 10 எங்களோட பிசினஸ் என்றால், நீங்க எப்ப இந்த கடைசி 10 பயன்படுத்துற சகோதரர்களே? இன்னைக்கு நான் மௌத்தாகிற வரைக்கும், அல்லது இன்னைக்கு 7வது வயசு வார வரைக்கும் இந்த தொழில் கடைசி 10 தான். இன்னைக்கு கியாமுல் லைல் தொழிலாது, வித்ர் தொழிலாது, துவா செய்ய டைம் இல்லை, டைமுக்கு தொழிலாது என்றால் எப்ப நாங்க தொழுகிறது? எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிக நிதானமாக நாங்கள் எங்களுக்குள் சிந்தித்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு எங்களுடைய பாவத்தில் நாங்கள் விடுபட்டு தௌபா என்கின்ற நல்ல ஒரு பாக்கியத்துக்குள் நாங்கள் நுழைவோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பவனும் கிருபை உள்ளவனுமாக இருக்கிறான் என்று குர்ஆனிலே
நிறைய சொல்கிறான். நாங்கள் பார்த்தோம், கஃபூர் என்ற அல்லாஹு தஆலா 72 தரம் குர்ஆன்ல சொல்றான். கஃபார் என்ற அல்லாஹு தஆலா 7 விடுத்தங்கள் குர்ஆனிலே சொல்கிறான். தவ்வாபுர் ரஹீம் என்று அல்லாஹு தஆலா 5 விடுத்தங்கள் குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி குர்ஆன் முழுக்க அல்லாஹு தஆலா தௌபாவின் பக்கம் எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பவர் என்பதையும் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். கடைசி வரைக்கும் அடியானுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அல்லாஹு தஆலா காத்துக் கொண்டிருக்கிறான். சில மனிதர்களை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களை அவர்கள் தௌபா செய்யவில்லை, ஆனால் மறுமை நாளில் அவர்களை அழைக்கிறான். அழைத்து அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா பட்டியல்படுத்துகிறான். ஒரு அடியான் வருவார், அவரது பாவங்களை அல்லாஹு தஆலா பட்டியல்படுத்துவான். இப்படி பயந்து போயிடுவார். இவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் என்ற கதை இனி முடிஞ்சு என்று நினைப்பார். நான் நரகவாதி என்று நினைப்பார். ஆனால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய தினம் உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்வான். ஆனால் அந்த மனுஷன் உலகத்தில் வாழ்ற தௌபா கூட செய்யலை. எனவே அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பவன். சகோதரர்களே, பாவம் செய்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணத்தை நாங்கள் அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பவன். எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு மனிதர் தவறு செய்கிறார், பாவம் செய்கிறார். எங்களுடைய சமூகத்துக்கு அவர் மிச்சம் டிஸ்டர்பான ஒருவராக இருக்கிறார். எல்லாருமே அவரை தாய் தகப்பன் கூட அவரை கைவிட்டுட்டாங்க. இவர் திருந்த மாட்டார். பனீ இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதர் 99 கொலை செய்கிறார். 99 கொலை செஞ்சவர் எப்படி பாவம் செஞ்ச ஒருத்தரா இருப்பார்? ஒரு கொலை கிடையாது. எங்களோட கிராமத்தில் ஒருத்தர் ஒரு கொலை செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. அவரை பத்தி எங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவரை பத்தி எங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு கொலைகாரன். நாங்க வெளியால சொல்லாட்டியும் அவரை பார்க்கிற நேரம் கொலை செஞ்சவன் என்று நாங்க நினைப்போம். ஒரு கொலை, ஒரு 10 கொலை ஒருத்தர் செஞ்சிருக்கிறார். அவரை பத்தி எங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? ஒரு 50 கொலை ஒருத்தர் செஞ்சிருக்கிறார். சகோதரர்களே, 20 அல்ல, 50 அல்ல, 70 அல்ல, 99 பேரை கொலை செய்துவிட்டு அந்த எண்ணிக்கையையும் கணக்கிட்டு கொண்டு ஒரு ஆபிதிடத்திலே அந்த மனிதர் செல்கிறார். போய் சொல்றார், நான் 99 கொலை செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா என்று கேட்கிறார். அந்த ஆபித் அவருக்கு சொன்ன பதில் என்ன? அவர் உணர்ச்சி வசப்படுகிறார், எமோஷன் அடைகிறார். உன்னையெல்லாம் அல்லாஹ் இங்க மன்னிப்பான் என்று சொல்கிறார். இவருக்கு கோபம் வருது. 99 கொலை செஞ்சவர் எப்படி கோபக்காரன் இருப்பார்? அவரையும் கொலை செய்கிறார். 100 கொலையை பூர்த்தி செய்துவிட்டு ஒரு மார்க்க அறிஞரிடம் போகிறார். அப்போ ஒரு மார்க்க அறிஞருடைய பத்வாவுக்கும் ஒரு ஆபிதுடைய அறிவில்லாத மார்க்கத்தை செயற்படுத்துவதற்காக துணிந்து போகின்ற இல்மில்ல அந்த மார்க்கத்தோடு வாழணும் என்ற ஒரு பக்தி இருக்கிறது. எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவை வளர்த்துக் கொள்வதில் அவர் பலவீனமான ஒருவராக இருக்கிறார். இப்ப இந்த மனிதருடைய ஃபத்வாவுக்கும் ஒரு மார்க்க அறிஞருடைய ஃபத்வாவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பாருங்க சகோதரர்களே. அவர் சொல்றார், உன்னை அல்லாஹு தஆலா மன்னிப்பான். 100 கொலை செஞ்சாயா, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன் என்று சொல்கிறார். எங்கள்கிட்ட ஒருத்தர் வாரார், நான் நிறைய தவறு செஞ்சிட்டேன், நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கா என்று கேட்டால் எங்களுக்கு உடனடியாக நினைவுக்கு வர வேண்டிய சம்பவம் என்ன? இந்த சம்பவம். ஆனால் நாங்க ஒரு அட்வைஸ் பண்ணலாம், என்ன? பாவம் செய்வதற்கு ஏதுவாக உனக்கு அமைந்த சூழல் எதுவோ அந்த சூழலை மாற்றணும் என்ற ஒரு நசீகத்தை அவருக்கு சொல்லலாம். இப்ப இந்த 100 கொலையை செய்துவிட்டு அந்த மார்க்க அறிஞரிடம் போய் எனக்கு தௌபா இருக்கா என்று கேட்டதற்கு அந்த மார்க்க அறிஞர், உனக்கு தௌபா இருக்கிறது, ஆனா நீ இந்த ஊர்ல இருந்தால் திருப்பியும் அந்த பாவத்தை செய்வாய். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? இல்லா மன் தாப வஆமல வஆமன அமிலன் சாலிஹா. யார் ஒருவர் தௌபா செய்து அல்லாஹ்வை அதற்கு பின்னால் ஈமான் கொண்டு நல்ல அமல்களிலே தொடர்ச்சியாக இருக்கிறாரோ, அப்ப திருந்தினால் அவர் என்ன செய்யணும்? நல்ல அமல்கள் அதுக்கு பின்னால செய்யணும். ஒருத்தர் திருந்திட்டார், தௌபா செஞ்சிட்டார் என்றால் அவர் நல்ல அமலை செய்ய வேண்டும் என்றால்
அவர் இதுக்கு முன்னர் பாவம் செய்த அந்த சூழலில் அவர் இருக்கப்படாது. பெண்களோடு அதிகமான சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு பாவம் செய்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாவம் எங்களை கவலைப்படுத்தி நாங்க தௌபா செஞ்சிட்டோம். இப்ப நாங்க தௌபா செஞ்சதுக்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும்? அந்த சூழலை மாற்ற வேண்டும். அதனாலதான் இந்த 100 கொலை செஞ்ச மனுஷனை பார்த்து அந்த மார்க்க அறிஞர் சொல்கிறார், நீங்க இந்த ஊர்ல இருக்காம வேற இடத்துக்கு போங்க. இப்ப சூழல் மாற்றம். சூழல் என்பது ஒரு மனிதன் பாவம் செய்யறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கெட்ட நண்பனோட சேர்ந்து தொலையலாது. எங்களுடைய பிள்ளை பாவம் செய்யறாங்க, எங்களுக்கு கவலை வருது, உலமாக்கள்கிட்ட போய் கவலைப்பட்டு பேசுறோம். நாங்க எதை முன்னிட்டு பண்ணணும்? எங்கட பிள்ளை யாரோட சேருக, அவனுடைய உறவு, அவனுடைய நட்பு எப்படி இருக்கிறது, அவன் நேசிக்கின்ற அவனுடைய நண்பர்கள், அவன் நேசிக்கின்ற அவனை சுற்றி இருக்கின்றவர்கள் மார்க்கத்தில் எந்த நிலையில் உள்ளவர்கள், இதை பார்க்க வேண்டும். சும்மா பாவம் செய்ய வேண்டாம் என்று அவர்களை தடுத்துக் கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவை பற்றி பாசிட்டிவாக, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அவன் இரக்கமுள்ளவன் என்ற செய்தியை நாங்கள் அதிகமாக மற்றவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். குறிப்பாக பள்ளியோடு வராத சகோதரர்களை அழைத்து சின்சியராக நாங்கள் அவர்களோடு பேச வேண்டும். அவர்களோடு தனிமையில் உட்கார்ந்து பேசி அவர்களிடத்திலே அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் அவனோடு இரக்கமாக இருக்கிறான். என்னோட இரக்கமா இருக்கிற ஒருத்தருக்கு மாறு செய்ய எனக்கு மனம் வராது. அந்த ஒரு மனநிலையை அல்லாஹை பற்றி பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன். நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் உன்னை மன்னிச்சு உன் பாவங்கள் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுகிறான் என்ற நற்செய்தி அவரிடம் சொல்ல வேண்டும். மாறாக உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது, அல்லாஹ் தண்டிப்பவன், நரகத்துக்கு போறதுக்கு நீங்க ரெடியா இருங்க, இது மாதிரியான வார்த்தைகளை நாங்கள் சொல்லக்கூடாது. எனவே எல்லாமே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை நினைத்து கவலைப்பட்டு அல்லது மன்றாடி சுஜூதிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வினுடைய பண்புகளை நிறைய சொல்லி, அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை நிறைய சொல்லி, எங்களோட மௌத்தை ஞாபகப்படுத்தி, அல்லாஹ் எங்களுக்கு தந்த நிஅமத்துக்கு அல்லாஹ்ட்ட சொல்லி, யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதியை எங்களுடைய மனதுக்குள் எடுத்து அதற்காக கவலைப்பட்டு, ஏதாவது அடியார்களோடு எங்களுக்கு பிணக்குகள் இருந்தால் அதை தீர்த்து கொண்டு எங்களுடைய தௌபாவை நாங்கள் செய்வோம். இல்லாமல் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.